அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எவ்வளவுதான் வியாபாரம் செய்தாலும், நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் திருப்தியான வாழ்க்கை இல்லை. காரணம், நம் வீட்டில் நாம் செய்யும் சில தவறுகளால் தான். அந்த தவறுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மாற்றி நாம் அல்லாஹ்வின் பரக்கத்தை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிற வானவர் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார். வீடுகளுக்கு வானவர் வருகிற பொழுது குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் இருந்தால் வானவர் திரும்ப சென்று விடுவார். தேவை அல்லாமல், வேட்டை பாதுகாப்பு அல்லாமல் ஒரு நாயை ஒரு மனிதன் வீட்டுக்குள் வளர்த்துகிறான் என்றால் மலக்குமார்கள் வரமாட்டார். உங்களுடைய வீடுகளிலே உருவங்களை நீங்கள் பிரேம் செய்து வீடுகளில் தொங்க விட்டிருந்தால் உருவமுள்ள வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் சலங்கை ஒளியுடைய சப்தம், பெண்கள் கவனிக்க வேண்டும், கால்களிலே கொலுசு அணிகிற பொழுது சப்தம் இல்லாமல் கொலுசுகளை அணிய வேண்டும். எந்த வீட்டில் மணி ஓசை, எந்த வீட்டில் கொலுசுடைய சப்தம் இருக்கிறதோ அது மாணவர்களுக்கு எதிரானது, மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகவேதான் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளைப் போல ஆக்காதீர்கள், அதிகம் தொழுங்கள்.